அலமேலு அப்பா பழனியப்பன் என் பேர் அழகாம் அழகம்மை இழுப்பை குடியேன் கவியரசி பேத்தினான் கண்டனூர் எம்மூர் குவித்தேன்கை செந்தமிழ் பாக்கொண்டு. இன்று நான் பேச போகும் தலைப்பு இன்றைய தொழில் பற்றிய ஒரு எண்ணுரை. பிக் டாக் ஆன் பிசினஸ். நான் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் மாணவி. நான் படிக்க போகும் பிரிவு கூட வணிகவியல் சம்பந்தப்பட்டதாகவே தேர்வு செய்துள்ளேன். என் ஆயா சிறு தொழில் செய்தார்கள். மாமாக்களும் கணினி தொழில்நுட்ப தொழில்துறையில் காரைக்குடியில் சிறந்து விளங்குகின்றார்கள். என் தாயார் ஆடை வடிவமைப்பாளர். என் ஆயா முதலடி எடுத்து வைத்தார்கள். தாயாரும் மாமாவும் அவர்களை பின்பற்றியே தொழில் செய்து அதில் தங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொண்டனர். எனது மனமாற்றத்திற்கான காரணம் நகரத்தார் சர்வதேச வர்த்தக மாநாடுதான். IBCN. வங்கித் தொழில், பங்கு வர்த்தகம், பத்திரிகை, திரைப்படத்துறை, பதிப்பகம், பல்கலைக்கழகம், இறைப்பணி, அறப்பணி என்று வெற்றிகரமாக கோலோற்றியவர்கள் நாம். இன்று நுணுக்கங்கள் பல கற்றும் சுயநம்பிக்கையற்று அணுவாய் சிதறி கிடக்கிறோம். முதலாளியாக இருந்த நாம் ஏனோ இன்று தொழிலாளிகளானோம். உத்தியோகத்தில் ஒற்றையாளாய் இருக்கும் நாம் ஒருங்கிணைந்து ஏன் தொழில் செய்யக்கூடாது? மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அதுதான் நமக்கு மூலதனம். கடின உழைப்பு மற்றும் துணிவு இவ்விரண்டும் வேலை மற்றும் தொழில் முனைவோருக்கு மிக மிக முக்கியமானவை. தொழில் துவங்க துணிவு மட்டுமே தேவை. தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய சவாலாக அமைவது என்னவெனில், எப்போது துவங்குவது, எப்படி துவங்குவது, எங்கே துவங்குவது? தொழில் என்றால் வெற்றி தோல்வி சேர்ந்தே வரும். ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்திருந்தால் அது உங்களை துடைத்து வெளியே போட்டுவிட அனுமதிக்காதீர்கள். அதற்கு பதிலாக அந்த நேரங்களில் உங்களுடைய சக்தியை நீங்கள் விரும்பியவற்றில் திருப்புங்கள். அது ஒரு புதிய முயற்சி அல்லது உற்பத்திக்கு வித்திடும். இளம் அல்லது புதிய தொழில் முனைவோருக்கான வெற்றி குறிப்புகள். எப்போதும் பணிவுடனும் மடக்கத்துடனும் இருங்கள். நீங்கள் அணுக இருக்கும் நபர் தொழில் சம்பந்தமாக எப்படி மற்றும் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரம் தாரக மந்திரம். தரமான பொருட்களை சந்தைப்படுத்த பெயர் அவசியம். படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருதல், சரியான சம்பளம் மற்றும் சலுகைகளை கொடுத்து கடமை தவறாது பணியாற்றும் பணியாளர்களை பேணுதல் மற்றும் ஊக்குவித்தல், சரியான நடைமுறை திட்டம், தகுதி வாய்ந்த தலைமை, அரசுக்கு வரி செலுத்துவதில் நேர்மை, நேர்மையை முன்னிறுத்தினால் வெற்றி பின்னே வரும். பணத்திற்கு பின் உழைப்பு, கல்விக்கு பின் ஒழுக்கம், உயர்வுக்கு பின் நேர்மை, இவற்றை நாம் அடிப்படை கொள்கைகளாக கொள்ள வேண்டும். உங்களின் முடிவுகளில் உறுதியாக இருத்தல் வேண்டும். நீங்கள் செய்வதை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். வெற்றிக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம். கையும் காலுமே உதவி, கொண்ட கடமைதான் நமது பதவி என்று பட்டுக்கோட்டையார் அந்த காலத்திலேயே பாடி தொழில் முனைவோரை ஊக்குவித்துள்ளார். கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், அதில் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவிஞரின் கவிதையும், மூலையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில்லா வேலையை தேடுகிறாய், பாலைவனம் தான் வாழ்க்கை என்று வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்று தாராபாரதியின் கவிதையும் தொழில் முனைவோருக்கான தொழில் பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளனர். இறுதியாக, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் வகுத்திடுவீரே, அரும்பும் வியர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்ற பாரதியின் கனவு மெய்ப்பட இளைய தலைமுறையினரான நாம் தொழிலில் இறங்கி சாதிப்போம், சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம்.